என்கிட்ட நிறைய பேர் அடிக்கடி கேட்குற ஒரே கேள்வி வந்து, அக்கா நீங்கள் எப்படி வந்து ஜப்பான் வந்தீங்க? நாங்கள் எப்படி வர்றது? ஸோ லெட் மீ ஷேர் about the possible ways of how to come to Japan. நம்பர் 1 டூரிஸ்ட் விசா தாங்க. ஸோ டூரிஸ்ட் விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ட்ராவல் ஐட்னரி, அகாமடேஷன், சர்டின் ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். அதை சப்மிட் பண்ணதே டூரிஸ்ட் விசா கிடச்சிடும். நம்பர் 2 ஒர்க் விசா. உங்களுக்கு ஜாப்பனீஸ் கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருக்கணும். அவங்களே வந்து இந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு விசா வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பட் இந்த விசா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த விசாவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஃபேமிலியை வந்து தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். அவங்க வந்து டிபெண்ட் விசா மூலிமா வரலாம். ஸோ டிபெண்ட் விசாவில் வந்தாலும் அவங்களும் வந்து இங்கே வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். 28 hours per week ஒர்க் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் தென் நம்பர் 4 வந்து ஃபைனலாக வந்து ஸ்டூடெண்ட் விசா. இதுதான் வந்து மோஸ்ட் காமன் விசா இங்கே. நீங்கள் எதாவது மாஸ்டர்ஸ் பிஹெச்டி பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு வரீங்கன்னா அந்த காலேஜோ இல்லை இந்த லாங்குவேஜ் ஸ்கூல்லே வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த விசாலேயே நீங்கள் தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் 28 hours per week. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே வந்து படிப்பாங்க, விச் இஸ் ஸோ குட். இதுதாங்க மோஸ்ட் காமன் வேஸ் டு கம் டு ஜப்பான். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.